வணக்கம். இந்த வீடியோ லெக்சரில் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சிக்னல்ஸ் டாப்பிக்கை டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சிக்னலோட டெஃபினிஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஜென்ரலாக எந்த ஒரு கம்யூனிகேஷன் சிஸ்டம் எடுத்துட்டாலும் அங்கே இருக்க இன்ஃபர்மேஷனை ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு கேரி பண்ணுறதுக்கு ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி தேவைப்படும். தட் இஸ் நோன் அஸ் சிக்னல். ஸோ சிக்னல்னா என்ன? இட் இஸ் அ ஃபிசிக்கல் குவான்டிட்டி which is used to carry an information that also varies with time. Okay. So இங்க எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்கிறோம்? ஆடியோ சிக்னல், இசிஜி, ஏசி சப்ளை சிக்னல் எக்ஸெட்ரா. ஸோ நெக்ஸ்ட்டு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சிக்னல்ஸ். இந்த சிக்னல்ஸை நம்ம எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம்னா கண்டினியூஸ் டைம் சிக்னல், டிஸ்க்ரீட் டைம் சிக்னல், டிட்டர்மினிஸ்டிக் சிக்னல் அண்ட் ரேண்டம் சிக்னல், பீரியாடிக் சிக்னல், ஏபீரியாடிக் சிக்னல், எனர்ஜி சிக்னல் அண்ட் பவர் சிக்னல், ஈவன் சிக்னல் அண்ட் ஆட் சிக்னல். ஸோ ஒவ்வொரு டைப்பையும் டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இன் கம்பேரிசன் வே. ஸோ எதுக்காக கம்பேரிசன்னா ஈஸியாக நம்மளால் என்ன பண்ண முடியும்? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ கண்டினியூஸ் டைம் சிக்னல் என்னன்னு சொல்லலாம்? சிடி சிக்னல்னு நம்ம சொல்லலாம். ஸோ இங்கே கண்டினியூஸ் டைம்னு என்ன அர்த்தம்னா த சிக்னல்ஸ் ஆர் டிஃபைன்ட் அட் எவ்ரி இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம். ஸோ இந்த சிக்னலை பார்த்தா நம்மளுக்கு தெரியும், இங்கே இந்த சைனசாய்டலில் ஈச் அண்ட் எவ்ரி வேல்யூஸ் ஆர் ப்ரெசன்ட் கரெக்டாக அட் எவ்ரி இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம். ஸோ தட் மீன்ஸ் இங்கே ஜீரோக்கு அடுத்து 0.0001 செகண்ட்ஸ் எடுத்தாலும் அங்கே சிக்னல் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். தட் இஸ் நோன் அஸ் கண்டினியூஸ் டைம் சிக்னல். ஸோ சிக்னல் என்ன பண்ணியிருப்போம்? அட் எவ்ரி இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம் டிஃபைன் பண்ணியிருப்போம். பட் இன் திஸ் டிஸ்க்ரீட் டைம் சிக்னல் த சிக்னல்ஸ் ஆர் டிஃபைன்ட் அட் டிஸ்க்ரீட் இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம். ஸோ இந்த சிக்னல் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோன்னா டிஸ்க்ரீட் இன்ஸ்டன்ட் ஆஃப் டைமில் மட்டும்தான் டிஃபைன் பண்ணுறோம். ஸோ அட் டைம் t is equal to 0 there is a value. At time t is equal to 1 there is a value. So in between these two, இந்த ரெண்டு சாம்பிள்ஸ்க்கும் இடையில இருக்கிற வேல்யூ என்ன? 0. புரியுதா? So at discrete instant of time there is a signal. Okay. So it is represented as x of t. So இந்த tன்றது எதை represent பண்ணது? continuous time signal. இங்க discrete time signal எப்படி represent பண்ணுறோம்? x of n. nன்றது என்னன்னா sample time. Okay. So at particular instantல மட்டும்தான் நம்ம வேல்யூஸ் எடுக்கிறோம். ஓகே. ஸோ இந்த கண்டினியூஸ் டைம் சிக்னலை பொறுத்த வரைக்கும் இது வந்து கண்டினியூஸ் இன் போத் ஆம்ப்ளிடியூட் ஆஸ் வெல் அஸ் டைம். ஸோ இங்கே பார்த்தா நம்மளுக்கு தெரியும் ஆம்ப்ளிடியூட்டாக இருக்கட்டும் டைமாக இருக்கட்டும் போத் ஆர் இன் கண்டினியூஸ். பட் இன் திஸ் டிஸ்க்ரீட் டைம் சிக்னல் ஸோ ஹியர் ஆம்ப்ளிடியூட் கண்டினியூஸாக இருக்கும் பட் டைம் எப்படி இருக்குது? டிஸ்க்ரீட்டாக இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் எடுக்கணும்னா ஸோ ஆல் எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் ஆர் கைண்ட் ஆஃப் கண்டினியூஸ் டைம் சிக்னல்ஸ். பட் இன் திஸ் டிஸ்க்ரீட் டைம் சிக்னல் எல்லா ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸுமே வந்து டிஸ்க்ரீட் நேச்சரில் தான் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் டிட்டர்மினிஸ்டிக் சிக்னல், ரேண்டம் சிக்னல். டிட்டர்மினிஸ்டிக் சிக்னல்னா தேர் இஸ் நோ அன்சர்டனிட்டி ஆஃப் வேல்யூஸ் அட் எனி கிவன் டைம் இன்ஸ்டன்ட். ஸோ இங்கே அன்சர்டனிட்டினா என்னென்னா சடனாக நம்மளுக்கு வேல்யூஸ் கிடைக்கிறது, திடீர்னு அந்த வேல்யூஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிறது. ஓகேவா? ஸோ நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியாததை தான் அன்சர்டனிட்டின்னு சொல்கிறோம். ஸோ இந்த டிட்டர்மினிஸ்டிக் சிக்னலை பொறுத்த வரைக்கும் தேர் இஸ் நோ அன்சர்டனிட்டி. So that means values வந்து we can easily predict by using some mathematical equations. So நம்மளால values என்ன பண்ண முடியும்? ஈஸியாக predict பண்ண முடியும். ஸோ இங்கே ரேண்டம் சிக்னலை பொறுத்த வரைக்கும் the signal is characterized by uncertainty before its occurrence. அதாவது uncertaintyனா ஸோ திடீர்னு இதோட வேல்யூஸ் எப்படி இருக்கும்? சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதோட ஃபியூச்சர் வேல்யூஸை we cannot predict. Okay. So values cannot be accurately predicted in random signal. So best examples நம்ம என்ன சொல்லலாம்னா இங்கே டிட்டர்மினிஸ்டிக் சிக்னலை பொறுத்த வரைக்கும் சைனசாய்டல் சிக்னல், பல்ஸ் சிக்னல், ஈவன் இசிஜி சிக்னல்ஸ் இது எல்லாமே வந்து ஏசி சப்ளை சிக்னல் எல்லாமே வந்து டிட்டர்மினிஸ்டிக் சிக்னல். ஸோ என்ன வேல்யூஸ் வருன்றதை we can easily predict. பட் இந்த ரேண்டம் சிக்னலை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அன்சர்டைன்டு சிக்னல். ஸோ எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? நாய்ஸ் சிக்னல், சீஸ்மிக் சிக்னல். சீஸ்மிக் சிக்னல்னா எர்த்தோட ரொட்டேஷனை டிஃபைன் பண்ணுற சிக்னல். ஃபார் எக்ஸாம்பிள் எர்த்குவேக் வருதுன்னா இதோட வேரியேஷன்ஸ் வந்து சடனாக சேஞ்ச் ஆகும். ஸோ அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? அன்சர்டனிட்டின்னு சொல்கிறோம். புரியுதா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பீரியாடிக் சிக்னல் அண்ட் ஏபீரியாடிக் சிக்னல். ஸோ நேம்லேருந்தே நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். பீரியாடிக் சிக்னல்னா என்ன? இட் இஸ் அ சிக்னல் விச் ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப் ஆஃப்டர் எ ஃபிக்ஸட் டைம் டியூரேஷன். ஸோ ஒரு பர்டிகுலர் டைம் டியூரேஷனில் இதோட சிக்னல் என்ன ஆகிட்டே இருக்கும்? ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சைனசாய்டல் சிக்னல் எடுத்துட்டோம்னா த சேம் சிக்னல் இஸ் ரிப்பீட்டட் ஆஃப்டர் அ டைம் இன்டர்வல் டி. இப்போ இந்த சிக்னலோட டைம் டியூரேஷன் வந்து டீன்னு எடுத்துட்டோம்னா ஆஃப்டர் டி செகண்ட்ஸ் த சேம் சிக்னல் இஸ் ரிப்பீட்டட். புரியுதா? ஸோ இட் இஸ் அ சிக்னல் விச் ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப்
after a fixed time interval. So இங்க condition என்னன்னா x of t is equal to x of t plus capital T. Okay, it is for continuous time signal. The same can be applicable for discrete time signal. இங்க capital T ன்றது that particular time interval. Okay, so aperiodic signal na it does not repeat itself. Okay va? So இதோட condition என்ன x of t is not equal to x of t plus t. So இதுக்கு best example என்ன exponential signal. So exponential signal na it can be either exponentially growing or exponentially decaying. Same signal எங்கேயுமே repeat ஆகாது. புரியுதா? Periodic signal பொறுத்த வரைக்கும் ரொம்ப important concept என்னன்னா fundamental period of the signal. Okay, for continuous time signal fundamental period எப்படி find out பண்ணுவோம்னா t is equal to 2 pi pi omega naught. இதோட யூனிட் என்ன செகண்ட்ஸ். அதே மாதிரி discrete time signalனா capital N is equal to 2 pi pi omega naught into m. இந்த m ன்றது any integer values. இந்த value வந்து based on this denominator. ஓகேவா? ஸோ இங்கே ஸ்டாண்டர்ட் பீரியாடிக் சிக்னல் எப்படி டிஃபைன் பண்ணலாம் a sin omega naught t plus 5. இது எக்ஸ்பொனென்ஷியல்னா a into e power plus or minus j omega naught t. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. e பவரில் j வந்ததுன்னா தட் இஸ் பீரியாடிக் சிக்னல். இப்போ e பவர் ரியல் டேர்ம் வந்ததுன்னா தட் இஸ் நாட் பீரியாடிக் சிக்னல், தட் இஸ் ஏ பீரியாடிக் சிக்னல். ஸோ e பவர் jன்றது என்ன? இட் இஸ் அ சைனசாய்டல் சிக்னல் ஒன்லி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ரெண்டு பீரியாடிக் சிக்னலை ஆட் பண்ணும்போது கிடைக்கிற ரிசல்டன்ட் சிக்னலும் பீரியாடிக்காக இருக்கிறதுக்கு ஒரு கண்டிஷன் ஃபாலோ பண்ணுறோம். இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் 2 mark ஆல்சோ. So the sum of two periodic signals to be periodic na inga x1 of t இந்த signal consider பண்றோம் with period t1, x2 of t is equal to t2. So இப்போ இந்த சிக்னலை ஆட் பண்ணும்போது கிடைக்கிற ரிசல்டன்ட் சிக்னல் x of t. இந்த x of t வந்து பீரியாடிக்கா இருக்கணும்னா there is one condition, the ratio of t1 and t2 should be the ratio of two integers or rational number. புரியுதா? ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணதுன்னா the resultant sum சிக்னலும் பீரியாடிக் சிக்னல் தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு எனர்ஜி அண்ட் பவர் சிக்னல்ஸ். ஓகே, ஸோ கொடுத்துருக்கிற சிக்னல் எனர்ஜி சிக்னலாக இருக்கணும்னா அதுக்கு ரெண்டு கண்டிஷன்ஸ் இருக்குது. ஒன்று, த எனர்ஜி ஆஃப் த கிவன் சிக்னல் இஸ் ஃபைனைட் ஒன். ஸோ கொடுத்துருக்கிற சிக்னலோட எனர்ஜி லெவல் ஃபைனைட்டாக இருக்கணும். அதோட பவர் வேல்யூ 0வாக இருந்ததுன்னா த கிவன் சிக்னல் இஸ் எனர்ஜி சிக்னல். பவர் சிக்னல்னா என்ன? இதோட பவர் வேல்யூ ஃபைனைட்டாக இருக்கணும், எனர்ஜி இன்ஃபைனைட்டாக இருக்கணும். So that is very important. So எப்போ இந்த ரெண்டு கண்டிஷன்ஸும் சாட்டிஸ்ஃபை பண்ணதோ that signal is known as power signal. புரியுதா? ஸோ எனர்ஜி அண்ட் பவர் சிக்னலுக்கு கண்டிஷன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எனர்ஜி சிக்னல்னா அதோட டோட்டல் எனர்ஜி வந்து ஃபைனைட்டாக இருக்கணும். பவர் சிக்னல்னா அதோட ஆவரேஜ் பவர் வந்து ஃபைனைட்டாக இருக்கணும், எனர்ஜி இன்ஃபைனைட்டாக இருக்கணும். ஸோ இதோட எனர்ஜி அண்ட் பவர் எப்படி கால்குலேட் பண்ணணும்னா ஃபார் தட் we can use formulas. ஓகே, ஸோ இங்கே கண்டினியூஸ் டைம் டொமைன்னா எனர்ஜி எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? லிமிட் t டென்ஸ் டு இன்ஃபைனைட் இன்டெகிரேஷன் ஆஃப் மாடுலஸ் எக்ஸ் ஆஃப் டி த ஹோல் ஸ்கொயர் டிடி. இதோட யூனிட் ஜூல்ஸ். ஓகே, ஸோ இங்கே பவரை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா என்ன? ஃபார் கண்டினியூஸ் டைம் சிக்னல் p is equal to limit t tends to infinite 1/2t integration of modulus of x of t the whole square dt. இதோட யூனிட் என்ன? வாட்ஸ். ஓகே, ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் டிஸ்க்ரீட் டைம் டொமைன் energy is equal to summation. So continuous na integration use பண்ணுவோம், discrete na summation use பண்ணுறோம். So here we have to use limit capital N tends to infinite. Okay, capital N என்றது என்ன? The time interval. Okay, summation N is equal to minus N to plus N நம்ம போடலாம். So limit நம்ம போட வேணானா டைரெக்டாக minus infinite to plus infinite நீங்கள் போட்டுக்கலாம். Okay, so modulus of x of n the whole square. இங்கே பவர் இஸ் ஈக்குவல் டு லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபைனைட் 1/2n plus 1 சம்மேஷன் n இஸ் ஈக்குவல் டு minus n to n மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ஆஃப் n the whole square. புரியுதா உங்களுக்கு? இந்த லிமிட் எதுக்காக இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் ஃபார் சம்மேஷன்றது. ஸோ இங்கே எக்ஸாம்பிள் என்னென்னா சைனசாய்டல் சிக்னல்ஸ் ஆர் எனர்ஜி சிக்னல்ஸ். சைனசாய்டல் சிக்னல் ப்ராப்ளமில் கொடுத்துருந்தாங்கன்னா மேக்ஸிமம் அது எனர்ஜி சிக்னலாக தான் இருக்கும். இதே கொடுத்துருக்கிற சிக்னல் எக்ஸ்போனென்ஷியல் சிக்னலாக இருந்ததுன்னா தட் இஸ் பவர் சிக்னல். எக்ஸ்போனென்ஷியல் சிக்னல்னு என்ன எழுதலாம்? இ பவர் இப்போ 80 ப்ளஸ் ஆர் மைனஸ் 18 இருக்குன்னா இட் இஸ் த பவர் சிக்னல். ஸோ இதே இது இ பவர் ஜே ஒமேகா நாட் டி, இ பவர் ஜே வந்தாலே தட் இஸ் சிக்னல் ஆர் சைனசாய்டல் சிக்னல் நம்ம சொல்கிறோம். இது வந்து எனர்ஜி சிக்னல். இது ரெண்டுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஃபைனலாக ஈவன் சிக்னல் அண்ட் ஆட் சிக்னல். ஸோ ஈவன் சிக்னலை நம்ம என்னென்னு சொல்லலாம்? சிமெட்ரிக் சிக்னல். ஆட் சிக்னல்னா ஆன்டிசிமெட்ரிக் சிக்னல்.
ஸோ இதோட கண்டிஷன் என்ன, எக்ஸ் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் மைனஸ் டி. ஸோ அதாவது இதோட சிக்னலை டைம் ரிவர்ஸ் பண்ணாலும் த சேம் சிக்னல் கிடச்சிதுன்னா தட் இஸ் நோன் அஸ் ஈவன் சிக்னல். ஆட் சிக்னல்னா எக்ஸ் ஆஃப் டி இஸ் நாட் ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் மைனஸ் டி. ஸோ இந்த சிக்னலோட டைம் ரிவர்ஸ்டு சிக்னல் எடுத்தோம்னா போத் ஆர் நாட் ஈக்குவல். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் ஆட் சிக்னல். ஸோ இந்த ஈவன் அண்ட் ஆட் சிக்னலுக்கு சர்டன் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. when a signal is even, its odd part will be 0. அதே மாதிரி when a signal is odd, its even part will be 0. At the same time, இப்போ ரெண்டு ஈவன் சிக்னல்ஸையோ இல்லை ரெண்டு ஆட் சிக்னல்ஸையோ மல்டிப்ளை பண்ணோன்னா கிடைக்கிற ரிசல்டன்ட் சிக்னல் எப்படி இருக்கும், ஈவன் சிக்னலாக தான் இருக்கும். பட் ஈவன் சிக்னலையும் ஆட் சிக்னலையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா கிடைக்கக்கூடிய ரிசல்டன்ட் சிக்னல் எப்படி தான் கிடைக்கும், ஆட் சிக்னல் ஒன்லி. புரியுதா? ஸோ இந்த கேரக்டரிஸ்டிக்ஸும்